பார்த்தா பாக்குது, சின்ன ஆள் வந்து பார்த்தா அவாவை பாக்குது, அவாவோட காலுக்கெல்லாம் தண்ணி நிக்குது, கூட காலுக்கு தண்ணியா நிக்குது. நான் பேசுறதெல்லாம் அந்த ரோபோக்கு வந்து விளங்கும். இப்ப உங்களோட போட்டோ வந்து நீங்க ஃபியூச்சர்ல சும்மா ஜஸ்ட் சொல்லு அந்த ரோபோ, ஹலோ ஹாய் ஐ அம் டிக்லிஷ் டுடே ன்னு சொல்றேன். நிறைய பேர் நிக்கிறாங்க. ஓகே, உங்க கண்ணை யாரும் வந்து டக்குனு போட்டுறாங்கன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அதே வந்து ஹலோ பீச் வியூ. பீச்சா பாக்குறீங்க? பாத்தீங்கன்னா நடந்து டோன்ட் கோ டவுன் ரோபோ ஜம்மன் அப்ப எங்களுக்கு கடல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களோட ஃபேஸ் டபுள். சுகி தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகீர்தான். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் மண்டபத்தில் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கண்காட்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த ரோபோட்ஸுகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த ரோபோட்டினுடைய நன்மைகள், அதை என்னென்ன வேலைகள் வந்து செய்யுது, அதை எப்படி இலகுவான முறையில் வந்து பயன்படுத்தலாம், வீட்டில் வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம், இப்படியான நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோல இன்றைக்கு பார்க்க போறோம். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. நாங்கள் அதெல்லாம் பார்க்க போறோம். காணொலியை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அந்த மண்டபத்திலாம் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்கத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரோபோட் எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க, கண்காட்சிக்காங்க. முக்கியமா வந்து இந்த ஐபிஎல்ல பாவிச்ச அந்த ரோபோ இருக்குதானே, அந்த ரோபோ கூட வந்து உள்ளுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. நாங்கள் அதை தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும். வைஜிசி புத்தாக்க திருவிழா 2026ஆம் ஆண்டினுடைய நிகழ்வுகளுடைய வரிசையில இன்னைக்கு வந்து நாங்க இந்த திருவிழாவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து என்ன அழகாக கட்டப்பட்டிருக்கின்றதனை அல்லது இதனுடைய கட்டடக்கலை தொடர்பான ஒரு பயணம் தற்போது இடம்பெற காத்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடிவமைப்புகளுக்கு பின்னாலும் ஆழமான ஒரு நல்ல கியூரியாசிட்டி தரக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறது. அந்த சிந்தனைகளை இந்த கட்டடக்கலையை செலுத்தியவர்களோடு சேர்ந்து அந்த திட்டமிட்டவர்களோடு சேர்ந்து இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை ஒரு கட்டடக்கலை சார்ந்து அதனுடைய சிந்தனையோடு சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இந்த திருவிழாவிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கட்டட கலைஞர் அவர்களோடு சேர்ந்து இன்னொரு ராமச்சந்திரன் அவர்களோடு சேர்ந்து இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ரோபோட் ஒன்று இருக்குது. இந்த ரோபோட் சம்பந்தமான விரிவான விளக்கங்களை வந்து நாங்கள் வந்து நன்னாட்டை வந்து கேட்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா செயற்பாடுகளும் கூடுதலா வந்து செய்து கொண்டிருக்குது. பாருங்க, ஆக்கள் வந்து பார்த்தா பாக்குது, சின்ன ஆள் வந்து பார்த்தா அவாவை பாக்குது, அவாவோட கணக்கு நிறைய விஷயங்கள் வந்து அது செய்து கொண்டிருக்குது இந்த ரோபோ. நாங்கள் பேசுறதெல்லாம் அந்த ரோபோக்கு வந்து விளங்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை வந்து நாங்கள் வந்து அந்த அண்ணாவை கேட்டு தெரிந்து கொள்வோம். அதைங்க தாங்க, அதைங்க தலையில கைய வை, தலையில கைய வை. அது ஏதோ ஒன்று சொல்லு அந்த ரோபோ. ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். கையெல்லாம் தருது, இதெல்லாம் சொல்லுது இங்கிலீஷ்ல. வணக்கம் எல்லாருக்கும். சோ இன்னைக்கு நாங்க இனோவேஷன் ஃபெஸ்டிவல் 2026 யாழப்பாணத்துல இதுக்கு இனோவேஷன் ஃபெஸ்டிவல் இருக்கும். சோ நான் வந்து இங்க ரோபோட்டிக்ஸ் பூத்ல பெப்பர் சொல்லப்படுற இந்த ஹியூமன் ரோபோட்டிக் இன்சார்ஜா இருக்கு. சோ ஆக்சுவலா இந்த பெப்பர் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஹியூமன் ரோபோட். இதுல என்ன பில்ட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரெஸ்டாரண்ட் வழியா நீங்க போயிருக்கீங்க, நீங்க ரெஸ்டாரண்ட் வழியா நீங்க ஒரு ஆர்டர் ஆயிட்டீங்கன்னா அவர்கிட்ட நீங்க ஒரு வெயிட்டராவோ இல்லாட்டி ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ ஒர்க் பண்றதுக்கு இந்த ரோபோட்டை நாங்க யூஸ் பண்ணலாம். சோ ஆக்சுவலா இந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல டோக்கியோல ஒரு ஃபேமஸ் ரோபோட்டிக் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. 32 ரோபோட், அங்க வந்து ஒரு ஹியூமன்ஸ் மேல 32 ரோபோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜப்பான்ல அந்த ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு. நீங்க எப்படி நீங்க ஒரு ஏடிஎம்ல போனா அந்த டிஸ்பிளே இருக்குமோ அதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாமோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்புட் அப்படி செஞ்சு வரலாம். சோ இப்ப நாங்க இந்த எக்ஸிபிஷன் பர்பஸ்க்கான கூட்டிட்டு வந்தபடியா கொஞ்சம் 2 ஃபன்னான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. திரும்ப என்ன பாக்குறாங்க, சோ அதை நாங்க ஹியூமன் விஷுவல் டிடெக்ஷன் சொல்லுவோம்.
உங்களோட காய்ச்சல் கேட்கல இவர் தன்னோட கதைகளை வச்சு கதைக்கலாம். ஸோ அவர் வந்து இந்த நாய்ஸுக்கு வாய்ஸ் ஒழுங்கா ரெகனைஸ் பண்றது இல்லை. பட் ஆக்சுவலா நீங்க என்ன காய்ச்சாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இவருக்கு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I'm ticklish today ன்னு சொல்றாரு. I'm ticklish today தனக்கு இன்றைய கூச்சமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹியூமன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சும்மா இருக்கிறீங்க, உங்களோட கண்ணை யாரும் வந்து டாக்டர் போட்டுறாங்கன்னா என்ன செய்வீங்க? ஐயெடுப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இவன் பயப்படுவார். இவர் பயப்படுறாரா? நல்ல ரோபோட் தானே, ரோபோட் தான் ஹார்ம்ஃபுல்லான டிசைன் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். சோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணி கட்டிப்பாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க தமிழ் விஷயம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க இப்ப ChatGPT கிடைக்கல, நீங்க இப்படி தமிழ்ல அவங்க ஹியூமன் மாதிரி கிடைக்குதாங்க API சிஸ்டம் சொல்லுவோம். அதைத்தான் இப்ப நாங்க பண்றதுக்கு அன்கா ரோபோட்டிக்ஸ் சொல்லி ஸ்ரீலங்கன் பிராண்டோடு இவரை எடுத்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதோட லோகோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க பக்கம் பாக்கலாம். இந்த ரோபோட் வந்து ஆக்சுவலா செஞ்ச வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரோபோட்டிக்ஸ் சொல்லி அமெரிக்கன் பிராண்ட் உண்டு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஓகே, என்னன்னா வந்து எங்க ரோவர் இது வந்து நாங்க IPL தான் கூட யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 9 டேஸ் சரியா வர 9 டேஸ் 9 மணி அமைச்சிருக்கோம். இந்த நாய் வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த 4 மோட்டார் சைக்கிள் அந்த யூஸ்ஃபுல்லா நாங்க இதுல என்ன ப்ரோக்ராம் கொஞ்சம் பண்ணிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் நிறைய யூஸா எதிர்காலத்தில் என்ன செய்வோம்னா நாங்க எப்படி வாயால இது செய்யக்கூடிய செய்வோம். நாங்க எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா அந்த போன்ல வந்து நாங்க அந்த போன்ல வந்து என்ன செய்வோம்னா போன்ல வந்து நட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நட்ல தான் இது பேக் ஆகும். இந்த நட்ல வந்து ப்ரோக்ராம் எழுதி அந்த இன்புட் பண்ணுங்க. அந்த இன்புட்டின் படி இதுல என்னென்ன செய்யற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த இதுல கொடுத்தா இப்ப வந்து நாங்க என்ன சொன்னா கிட்ட வந்து கை விடுக்கிறோம். சோ அது கை விடுக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதி வச்சுட்டோம். சரியா நான் என்ன செய்வோம் அதை வந்து அடுத்த பார்த்தோம்னா ஜம்மன் எங்களுக்கு அதாவது நாயிர செயற்பாடு தான் இந்த ரோபோல வந்து இருக்குது. எல்லா செயற்பாடும் இருக்கிறது, வளைகிறது, ஜம்ப் பண்றது, காட்டுவது எல்லாமே நாயினுடைய ஒரு செயற்பாடா தான் இருக்கு. இதை வந்து கீழே என்ன இருக்குன்னா கீழே 4 சென்சர் வந்து என்ன சார் இது வந்து லைட் சென்சர். இதுல வந்து என்னன்னா சுத்தி இருக்க ஏரியா வந்து கவர் பண்ணி தரும். இது வந்து என்ன செய்யணும் பக்கத்துல சிவர் தான் கண்ணாடி சிவர் சோனா போக்குல அந்த மாதிரி இது வந்து சென்சர் வந்து வந்து மறைக்குது. இது என்ன டெஸ்டா கார்ல நான் யூஸ் பண்ண வந்தானே அதே மாதிரி இது வந்து இந்த சுத்தி என்ன டேட்டா இருக்கு ப்ரோசஸ் பண்ண இந்த போக்குல அந்த இதுல சென்சர் வந்து ஆர்டர் பண்ற கொடுத்துருக்காங்க. இது என்ன நாங்க மாத்தலாம் இது வந்து வீடியோ கண்டாரு. இப்ப வந்து இந்த கூடுன பிளேஸ் அந்த பிளேஸ் நாங்க ப்ளே பண்ணோம்னா அவங்க என்னென்ன டெக்னாலஜில பண்ணலாம் எப்படி பிளேஸ்லாம் இது இருக்கு. சோ இதை நாங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணோம்னா அடுத்தது பேசிக் மூலம் பண்றோம். பேஸ் மூலம் கொண்டு வரும்போது கம்பெனி பேஸ் மூலம் நான் பேஸ் மூலம் கொண்டு வந்தோம்னா எப்படி போன்ல வந்து இருக்காது. நாங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீட் எடுத்தோம்னா பீட்டுல இந்த இடத்துல வந்து சாமான் நான் கொடுத்தோம்னா அந்த பீட்ல வந்து சாமான் சேர்ந்து அந்த சென்சர் வந்து சேரக்கூடாது. சோ அந்த வேலை வந்து வேலை வந்து இன்னும் பெனிஃபிட் ஆகும். ஓகே, மற்ற என்ன இப்ப காலப்போக்கில் என்ன வீடுகள்ல இப்ப நாங்க வந்து போன் எடுத்தோம்னா போன் வந்து நாங்க நெட்ல போன் பாக்கலாம். இந்த போன் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல. இப்ப வந்து கையில சின்ன போன் கூட போன் வந்து இது வந்து இப்ப போஸ்ட் பண்ண கொஞ்ச காலம் என்ன செய்யும் போஸ்ட் குறைஞ்சிடும். அப்ப சோ நாங்க வந்து குறைஞ்சோம்னா வீட்டுல வந்து யூஸ் பண்ணி வலிக்கிறோம். அப்படி யூஸ் பண்ணிட்டோம். நாங்க வந்து வீட்டுல வந்து யூஸ் பண்ணி வேலையில குறைச்சுக்கொள்ள. இப்ப நாங்க உதாரணம் எடுத்தோம்னா கிச்சன்ல சாப்பாடு மூடிட்டு வெளியே போட்டோம் என்ன செய்யும் நாங்க 9 மணி நேரம் ஆகணும்னா குளிக்கிறோம். இதை நாங்க வீட்டுல யூஸ் பண்ணோம்னா இப்ப ரெட் அப்ளிகேஷன் வெளியிடத்துல இருக்கு இங்க கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து அப்ளிகேஷன் இதை பிரைவேட் பண்ணினோம்னா எதுவும் பிரைவேட் அழைப்பு நாங்க அப்ளிகேஷன் இல்ல செய்யுண்டா அது வந்து அதை சாப்பாட கொண்டா கொட்டிடும் வெளியே அப்படின்னா நாங்க வந்து என்ன செய்யும் வீடு முனக்கா. சோ அதை இப்படி வந்து பெனிஃபிட்டா புது ஐடியா தோணும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிப்போம். நாங்க இன்னும் பெனிஃபிட்டா செய்யலாம் இதுதான். ஓகே, தேங்க்ஸ்.
ஆள்ற செயற்பாடை பாருங்க, அப்படியே எல்லாமே வந்து ஒரு நாயினுடைய ஒரு செயற்பாடா தான் இருக்கு இந்த ரோபோ. இனி வந்து இப்ப வந்து இது வந்து விலை வந்து அதிகமா போகலாம், ஆனா காலப்போக்குல வந்து வீடுகள்ல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு இதுல வந்து அதை கொண்டு வருவாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பாத்தீங்களா செயற்பாடுகளை பாருங்க அப்படி இருக்குண்டு. உண்மையாலுமே வீட்டுல இது இருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இதை வச்சு வேலையில செய்து கொள்ளலாம், சின்ன சின்ன வேலையிலோ நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். He's gonna shake your hand. He's gonna do lots of stuff. Maybe he'll give you something more than a hand. High five? He could give a high five, but for some reason you are just too close to him. Okay. Okay. That's a heart. Heart. And then he's just gonna do a great dance. அறிவுறவுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரோபோ மாதிரி இன்னும் வேற வேற ரோபோக்களும் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியா வந்து அதைத்தான் பார்க்க போறோம் இந்த பதிவுல. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து எங்களை வந்து படம் எடுக்க போறோம். எங்களை படம் எடுத்து இந்த திரையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை வித்தியாசமான முறையில காட்ட போறோம். அதுல வந்து பாருங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறதே உங்களுக்கு தெரியுது பாருங்க, நான் வீடியோ எடுத்து சரி எடுங்க படம் எடுக்க. ஓகே, இது வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டோம்னா ஃபுல் அப்ளிகேஷன் வந்து செஞ்சுட்டு சரி பேக்ரவுண்ட்ல இப்ப உங்களோட போட்டோ வந்து நீங்க ஃபியூச்சர்ல சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்ல இப்படிதான் இருக்க போறீங்க ப்ரிடிக்ட் பண்ணி தர போகுது. அப்ப அதுக்காக வந்து நாங்க ஏபிஐ ஜெமினி பாவிச்சிருக்கிறோம். சோ உங்களோட ஃபேஸ் கேட் அப்படி சும்மா ரேண்டமா இமேஜின் பண்ணி உங்களோட போட்டோ வந்து ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி போட்டோ வரதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து செஞ்சு வச்சிருக்கிறோம். சரி 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 நல்ல வடிவா இருக்குங்க, பாக்குறது நல்லா இருக்கு. நான் இப்படி கனவு கண்டதே இல்லை டாக்டர். நீங்க உங்களுக்கு போன்ல எடுக்கணும்னா இந்த QR ஸ்கேன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணலாம். அப்படியா? இந்த லோகோ போட்டு இதோட வரும். இந்த போட்டோ நீங்க QR ல ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். சரி, நாங்க எடுக்கிறோம். ஓகே, தேங்க் யூ. நன்றி நன்றி நன்றி. மக்களே பாருங்க அப்படியே கண்டு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களே இங்கால வந்து நிறைய ரோபோட்ஸ்கள் இருக்குது. இந்த ரோபோட்ஸோட செயற்பாடுகள் இது என்ன வேலை திட்டங்களை இதை வச்சு செய்யலாம்ன்ற விவரங்களை தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வகையான ரோபோட்டுகள் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு வித்தியாசமான ரோபோட் ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது நம்மளோட எந்திரன் ரஜினி சார் அவர்களுடைய அந்த ரோபோட் வடிவத்தில் இருக்குது, வித்தியாசமா இருக்கு பாருங்க. காலெல்லாம் வந்து இதோட செயற்பாடுகள் என்னென்று ஒன்றும் விளங்குதில்லை. ஆக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம். 5G டைலக் 5G அல்பா அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. டைலக் நிறுவனத்தாருடைய ஒரு இது தயாரிப்பு ப்ராடக்ட் என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து விளக்கத்தை கேட்போம். டைரக்ட் 5G நாங்கள் வந்து 5G அல்ட்ராவில் யாழ்ப்பாணம் வந்திருக்கோம் இனோவேஷன் ஃபெஸ்டிவலுக்கு. கொண்டு வந்திருக்கோம் வெரி வெரி ஓன் நோவா பவர்ட் பை டைரக்ட் 5G அல்ட்ரா. சரியா? இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்கால பயன்படுத்தவும் சரியா உபயோகிக்கவும் கொண்டு வந்திருக்கோம். இங்க கொண்டு வந்திருக்கிறது ஸ்பெஷலான காரணம் என்னன்னா ஆக்களோட பழகவும் ஆக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு அந்த அறிவுபூர்வமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது உங்களோட ஸ்பெஷலான டெவலப் நோவா. செயற்பாடு செய்யுமா? Can you actually do some action? Wait. Just wait. Yeah. பாத்தீங்கன்னா கையை தூக்கி கையை விட்டு காட்டுறாரு. அடுத்த செயற்பாடு நடப்பாரா? Just walk few steps front and back. அந்த ரெண்டு கையையும் தூக்கி அப்படியே எந்திரன் ரஜினி வந்த மாதிரி அப்படியே நடந்து வர போறாரு. ஓ அப்படிதான் அந்த சிஸ்டம் தான். Walk a little. So no, walk forward. பாத்தீங்கன்னா நடந்து don't go down.
do some action, doesn't matter. கை கொடுப்பாரா? Oh, handshake. Good. Model programming is rooted around ஹாய் ஹலோ these are decisions a good creator makes. கைய நசிச்சு விட மட்டும் பையன் வெந்திரன் ராஜன் நசிச்சேன் Dialogue சொந்த எந்திரன். என்னண்டு Dialogue சொந்த எந்திரன். அம்மா கொடுக்க போறீங்களா? இந்த அம்மா கை கொடுக்க போறோம். அம்மா கொடுங்க. There are a million ways in which அம்மா பாய் ஆடுது, பாயை காட்டி போட்டு கையை கொடுத்து. அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் உடனே நம்மளமே உடனே தூக்கி தர மாட்டார். அவர் கொஞ்சம் டைம் எடுத்து தான் தூக்கி தருவார். கை தருவாங்க. someone who has a wide experience ஓகே and then அவ்வளவுதானே? வேற எதுவும் செயற்பாடு அவ்வளோ? இருக்கு டான்ஸ் அதெல்லாம் இருக்கு. இங்கே செய்ய எல்லாரும் கொஞ்சம் ஆக்கள் கூட தானே. ரைட் ரைட் சரிண்ணா, நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கால கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் ஃபைபர் அண்ட் டெவலப் 5G அல்ட்ராவால யாழ்ப்பாணத்துல இருந்து அருகம்பே அதுவும் இல்லாம கொழும்பை பார்க்க இயலும். அதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிருக்கிறது எப்படின்னா டெவலப் ஃபைபரால இங்க 360 டிகிரி வீடியோஸ் பிளே ஆகும். எல்லாமே எங்க நெட்வொர்க்கால பிளே ஆகிற வீடியோஸ் யாழ்ப்பாணத்துல இருந்தே சர்ச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க கொண்டு வந்துரும். அதுவும் இல்லாம இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. கிரிக்கெட் விளையாடலாம். எங்க டெவலப் 5G அல்ட்ரா நெட்வொர்க்கால ஒருத்தர் போல் பண்ணலாம், ஒருத்தர் பேட் பண்ணலாம். ஃபுல் வர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுதான் நாங்க கொண்டு வந்து இருக்கோம். அதையும் நீங்க எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம். ரைட் ஓகே. and this is so much more than the VIC. என்ன பாக்குறீங்க தங்க? என்ன தெரியுது தங்கச்சி? என்ன தெரியுது? கடல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கடல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. கடல்ல போய் கொண்டிருக்கீங்க. கடலுக்கு வெளியில இருந்து கடலை பார்த்து கொண்டிருக்கிறேன். கடலுக்கு வெளியில இருந்து கடலை பாக்குறீங்க. ஓகே ஓகே. வேற என்ன தெரியுதா? அவ்வளவுதான். ஆட்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க. ஓகே. எது மீன் எதுவும் பிடிக்கிறாங்களா? இல்ல, இப்ப கடலுக்குள்ள நான் கடலுக்குள்ள போய் கொண்டிருக்கீங்க. ஓகே ஓகே. இது வச்சு ப்ளே பண்ணலாமா? ப்ளே பண்ணி அவளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பார்க்கலாம். அவளோட இப்ப இத அசைக்க என்ன செய்யுது? அவார்டா கேப்போம். என்ன பாக்குறீங்க அக்கா? உங்கள்ட்ட தான். ஹலோ, பீச் வியூ. பீச்சா பாக்குறீங்க? எந்த இடம்? எந்த ஊர்? எனக்கு தெரியலையே. அது பரவாயில்ல, உங்களுக்கு முகம் தெரியாது. நீங்க முகத்துக்கு கண்ணை மூடிட்டீங்க, தெரியாது. பீச் பாக்குறான். சுழண்டா பாக்குறீங்க. காலுக்குள்ள தண்ணி நிக்குது போட. காலுக்கு தண்ணியா நிக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு இந்த இது. என்னன்னு சொன்னா அந்த விஷுவலை வந்து அவங்க நேரடியா அந்த இடத்துல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கேன். அதை ரசிக்கலாம். ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணல, அதானே எக்ஸ்பிளைன் பண்ணல, அது ரசிச்சு கொண்டிருக்கலாமே. அந்த ஒரு இதுதான். நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. பார்க்கும்போது நாங்க அந்த இடத்துல இருந்து அந்த இதை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி, நம்மளால போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காட்டியும் கூட நாங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்த வந்து ரசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவையில் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இங்கே வந்து உணவுப் பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரியான நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம். என்ன இது உங்களோட உணவுப் பொருட்களை நீங்கள் இங்கே இது பண்ணுறீங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த ஜாலண்டி கப்பால வந்து இந்த ஒரு எக்ஸிபிஷன் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கு. வணக்கம். இந்த ஜாலண்டி கப்பால எப்படி ஒரு எக்ஸிபிஷன் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கு. சரி, இது நாங்க அவங்க வந்து அவங்களோட ஒரு ஸ்டூடெண்டாக நாங்கள் அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்தபடியே அவங்களுக்கு கூட நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, அதே நேரம் விற்பனையும் செய்யக்கூடியதாக இருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ரோஷாண்டு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். என்ன மாதிரின்னா நேரடியாக சாப்பிடலாம், நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு வறுத்தபடியே இருக்கு. அது மாதிரி 9 தானியம் போட்டு நவபோஷா அந்த ஐட்டம் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அது மாதிரி சுத்தமான வெள்ளங்கரை தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரச்செக்கு நல்லெண்ணெய், பத்தியத்துவ மரத்துவ எல்லாத்துக்குமே பாவிக்கக்கூடியதா இருக்கு. மரச்செக்கு நல்லெண்ணெய். அதே மாதிரி ஜெஃப்னா கறி பவுடர் இருக்கு. அதே மாதிரி மோர் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா மோர் போட்டு செய்யறோம். ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிட்டு இருக்கோம் தரமான குவாலிட்டியில. அதே மாதிரி எங்களோட பாரம்பரிய தட்டவடிகள், பொக்கிஸ்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒடியல்மா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புழுக்கொடியல்மா இருக்கு. இது வந்து வித்தியாசமா நாங்க என்ன செய்யறோம்னா வெள்ளை 2 சாறு எடுத்து வெள்ளை அப்பளம், அதே மாதிரி உருளைக்கிழங்கு அப்பளம் செய்யறோம். அதே மாதிரி பீட்ரூட்,
கேரட்னு சொல்லி 4 வகையான அப்பளங்கள் செய்து வரேன். ஓஹோ. நேரடியாவே அதை நேச்சுரலா அதை போட்டு நாங்க செய்யறதால அப்படியே சத்து எல்லாம் அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கு. உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வாங்குறோம்னா எப்படி தொடர்பு? எங்களோட நம்பர் வந்து 0771010 நம்பரை தொடர்பு கொள்ளும் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை எங்களோட கூகுள்ல நீங்க VTN நேச்சுரல் ப்ராடக்ட் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட லொகேஷன் நீங்க வரக்கூடிய மரவாளி வட்டுக்கோட்டை. மரவாளி வட்டுக்கோட்டை. சரி, நன்றி நன்றி நன்றி. மைக்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதால அப்படியே ஃபுல்லாகவே வந்து இந்த உணவுகள் மற்றது வர அதெல்லாம் இதில் வந்து புல்லாங்குழல் எல்லாம் இருக்குது. மற்றது இந்த இடியப்போதுகள், சின்ன சின்ன உலக்கைகள், உரல்கள், இந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அங்காள கடைகளும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. எல்லாம் ஒருத்தருடைய தங்களுடைய அந்த ஃபுட் உணவுகளை வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயற்பாடு தான் நடந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மாட்டுது. வணக்கம். இதெல்லாம் என்னக்கா நீங்களே தச்சு வைக்கிறீங்களா? ஓஹோ. கடையங்க ஓபன் பண்ணல, வீட்டுல இருந்துதான் தைக்கிறோம். சரி. ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்தா டெலிவரி பண்ணுவேன், டோர் டெலிவரி. இன்றைக்கு நெஞ்சு அறிமுகப்படுத்துறதுக்காக தச்ச சட்டை 2-3 எடுத்து காட்டுங்களேன் கையில. என்ன விலையில என்ன நோக்கங்கள் போகுதுன்னு பாப்போம். ஒவ்வொரு ஏஜ் இருக்குது. சரி. டிசைன்ல என்ன லெஹங்கா மாதிரி? லெஹங்கா மாடல். ரைட் ரைட். நம்மள என்ன விலை போகுது இதுகள்? ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு. இது வந்து 3800 ரூபாய். டிஸ்கவுண்ட் இருக்கு 10%. ஓகே. துணி எல்லாம் போட்டு நீங்களே தைக்கிறீங்க? ஆமா. இது பெரிய ஆகலக்கூடியது. இது கொஞ்சம் ஏஜ் கூட ஆகலுக்கு. இது லெஹங்கா மாடல். எடுங்க பரவாயில்ல. இதுவும் லெஹங்கா தான். இங்கே பட்டு பாவாடை சட்டை மாதிரி. இதெல்லாம் பட்டு பாவாடை. எங்கட ட்ரெடிஷனல் ஸ்டைல். 6,200 ரூபாய். இதுக்கும் 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட் இன்றைக்கு மட்டும். இன்றைக்கு மட்டும் கொடுக்குறீங்க. பிறகு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது வரும்போது ஃபெஸ்டிவல்ஸ் அப்படி எதுவும் வரும்போது கொடுப்பீங்க. ரைட். இதுவும் அதே தானேக்கா? ஆமா. பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட கண்டக்ட் நம்பரை சொல்லுங்க, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? 077 27 23 606. சரி, ஓகே, நன்றி. என்ன வெள்ளக்கார அக்கா நிக்கிறா, ஒண்ணும் விளங்குது. என்ன விஷயம்? என்னது நெடுந்தீவில வந்து டூரிசம் நெடுந்தீவில செய்ய போறீங்களா? ஓகே. அப்படியா? அது சம்பந்தமான இதா இது? ஓகே ஓகே. என்ன டூரிசம் விளங்க இல்ல? என்ன இது வந்து நெடுந்தீவில வந்து இதெல்லாம் சுத்தி உங்களை கண்டக்ட் பண்ணா எல்லாம் சுத்தி பார்க்கலாம். அப்படியா? இப்போ டெல் வில்லேஜ்னு சொல்லி இருக்குது. சரி, சுத்தி பார்க்குற மட்டும் இல்லை, இது வந்து லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள். அப்படியா? இதில் இருக்கிற எல்லாம் கொடுப்போம். இப்போ உலகம் வந்து அங்கே வந்தா ஐஸ் பாத், கல் சீவிர காட்டுறது, மீன்பிடிய கூட்டிட்டு போறது, பாபிக்யூ செய்யறது, சன்செட் போய் பாக்குறது. கண்டிப்பா உங்களோட நம்பர் கஸ்டமர் எல்லாம் செய்யறது. உங்களோட நம்பர் சொல்லுங்க. இதுல இருக்குது 077 23 63 475. கான்டாக்ட் பண்ணா கொண்டு நீங்களே எல்லாம் காட்டு. என்ன விஷயம் ஒண்ணு என்ன விஷயம்? அட்ராக்ஷன்ஸ் பிளேஸா பார்க்காம ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணதா இருக்கும். அப்படின்னு சொன்னா இப்ப கிளே போட்ரி செய்யற கம்யூனிட்டி, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எங்களோட சுவடு என்ற ஒரு கன்செப்டுகளை இதை வந்து ஜேர்னியில செய்து கொண்டு வரோம். சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஹேங் பண்ணி இருக்கிற கிளே போட்ரி, இந்த டுட் பேக்குகளை வந்து இதுல வந்து பெயிண்ட் பண்ணி நீங்களே உங்களோட கையால பெயிண்ட் பண்ணி இந்த டுட் பேக்குகளை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதுகள் இதுகள் எல்லாம் இதுகள் வந்து ஆன்டிக் திங்ஸ். இந்த ஆன்டிக் திங்ஸையும் வந்து இப்ப முந்தின காலத்துல பயன்படுத்தினது இப்ப வந்து பயன்பாட்டுல இருக்கிறது குறைவு. இப்படியான விஷயங்களை நாங்க எங்கள் ஊடாக வந்து நீங்க இது சம்பந்தமான விளக்கங்கள், இது இந்த விஷயங்கள், இது எப்படி எப்படி இருக்குன்ற விஷயங்களையும் விவரணங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. நன்றி. பாக்குவட்டி நம்ம ஆட்சியாக சரி.
ஓகே, அதே மாதிரி இங்கால உடுப்புகள் இருக்குது, அலஸ் பேண்டுகள், அந்த சின்ன சின்ன அந்த பூவாசுகள் இருக்குது, ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பாருங்க, இதுல ஒரு வித்தியாசமான ஒரு மெஷின் ஒன்று இருக்குது, வைக்கோல் என்னென்று தெரியல. இது விளக்கத்தோட அக்கப்பம் இனோவேஷன் ஃபெஸ்டிவல்ல நிக்கிறோம் 2026 இந்திரா குரூப் இந்த ஸ்டால். எங்க டீம் நான் நிறைய சொல்றேன். எங்க டீம் விவசாயத்துல இவ்வளவு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுறதை நாங்கள் எதிர்க்கிறோம். இவ்வளவு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுறதுக்கு எதிராக அல்லது அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் மிஷினரியை பாவிக்கிறோம். நெல் நாட்டு போட்டு இந்த மெஷின்களால நட்டு, இந்த மெஷினால நடையக்குள்ள ஒரு அடி இடைவெளியில நடுவோம். அப்ப அந்த ஒரு அடி இடைவெளியில நட்ட புல்ல இந்த புல் அடிக்கிற மிஷினால உருட்டி, இது கையால ஓடுற மிஷின். இதுல மெட்ரோல்ல ஒரு மிஷின் இருக்கு, உருட்டி நாங்க அந்த களையை கொல்லுவோம். அப்ப களை கொல்லி தேவையில்லை, ஒரு ரசாயனத்தை வழியில அனுப்பிட்டோம். அதாவது போதுமான அளவு இடைவெளியில வர்றபடியா சூரிய ஒளி காற்று எல்லாம் போதுமான அளவு உள்ள போனதால நிறைய நோய் நொடி வராது, குறைவா தான் இருக்கார். அதுலயும் பொருளாதார சேத மட்டத்துக்கு வர்ற அளவுக்கு வந்தா தான் நாங்க மருந்து அவருக்கு ஏதாவது ரசாயனங்கள் தெளிக்கணும். அந்த அளவுக்கு எங்களும் வராது. இதுவும் அது சேர்ந்த ஒரு மிஷின் தான். இவர் உடம்பு கரையில நடைபெறாம கொண்டு மிஷின் வந்து இது கையில கொண்டு போய் நடவேணும். பற்றியிலானியங்கிறார் எல்லாம் செய்து கடைசியா நஞ்சு குறைஞ்ச அரிசி என்றதையும் நாங்க ஒரு இப்படி வடிவத்துல 1 கிலோ 5 கிலோவா நாங்க மார்க்கெட் பண்றோம். பழமையான அரிசியை விட 20-30 ரூபா கூட இருக்கும். அது விவசாயிக்கு நாங்க திரும்ப தேவைன்றதுக்காக தான் அந்த விலை அதிகரிப்பை வச்சிருக்கோம். அப்பதான் அதை இன்னும் நிறைய பேர் நட வருவினோம். தொழில்நுட்பங்களோட உதவியால வயல்ல வீணா கிடந்து எரிஞ்சு போற இந்த வைக்கலையும் கட்டி ஒரு ரோல் 1000 ரூபாய் 900 ரூபாய் 800 ரூபான்னு சொல்லித்தால அது அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலை இருக்கு. அந்த விலைக்கு அதையும் விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப விவசாயிக்கு நெல் விவசாயத்துல நட்டம் என்றதான் நெடுவ கதை. அது அவரும் லாபம் அடைஞ்சு மக்களுக்கும் நல்ல சேஃப் ஃபுட் கிடைக்கணும். அதாவது அந்த ஃபுட் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த ஃபுட் சிஸ்டம் சரியா இருந்தா தான் அது தொடர்ந்து நடக்கும், சஸ்டைனபிளா நீடித்த காலத்துக்கு நிலைக்கும். இல்லைன்னு சொன்னா இது இடையில நின்றும். மானியம் கொடுத்து கனநாளை கொண்டு போயலாதுன்றது போல இதுலையும் கனகாலத்துக்கு இலவசங்களால கொண்டு போயலாது. இது இப்படி தன்னால ரன் பண்ண விட்டுட்டோம்டா ஈவன் நாங்க எல்லாமே அந்த சிஸ்டம் ரன் ஆகி கொண்டிருக்கோம். இதுக்கு இன்னும் நிறைய பேர் தேவையா இருக்கு. எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்ல ஒவ்வொரு பிரதேசங்கள்ல நெல் நட்டு இருக்கிறதுக்கு இளைஞர்கள் ஜோதிகள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் தரலாம். நீங்க ஓடர்ஸும் தரலாம். நீங்க அதை பொறுப்பா நின்று நட்டு கொடுத்தா சரி. அதுல ஒரு சின்ன ராயல்டி ஃபீ வந்து இந்திரா குரூப்புக்கு சேவ் பண்ணுவீங்க. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வாங்கினா 5000 ரூபாய் மாதிரியான ஒரு சார்ஜ் வந்து எங்களுக்கு வரும். நாங்க எங்கிட்ட கன்சல்டேஷன் செய்யறதுக்காண்டி. இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் 307 90 6383 307 90 6383 என்ற நம்பர் அடிங்க. மெசேஜ் பண்ணுங்க. நிறுவனம் ஆபீஸ் எங்க இருக்கு? எங்க ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் கிளிநொச்சியில தான் இருக்குது. கிளிநொச்சியில ரத்தினபுரத்துல இருக்குது. எங்க ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் திருவையாறு ரத்தினபுரத்துல இருக்கிறோம். சந்திக்கலாம் வந்தா. இனி இப்ப இன்னொரு 1 மாதத்துல தொடங்கிடுவோம் இந்த வேலையை. 1 மாதம் 2 மாதம் கிடக்கு. வந்தா நேரடியா நீங்க பார்த்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நாங்கள் சஹோ கிரியேஷன்ல பிஆர் டீம் வந்து இன்றைக்கு ஜாலேடி ஹப் வருடாந்தம் செய்த இன்னோவேஷன் ஃபெஸ்டிவல் 2026 நிகழ்வுல எங்களோட விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை போட்டிருக்கிறோம். எங்களோட ஸ்டோர்ல வந்து நாங்கள் கூடுதலா விஆர் ஷோஸ் விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இனோவேட்டர்ஸுக்கு, பப்ளிக்கு. இதுல என்ன விஷயம்னா ஃபுல்லாவே விஆர்ன்னு பாக்க மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் வந்து கேம்ஸ் அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாரும் செஞ்சு வராங்க. ஆனா பட் நாங்க வித்தியாசமா ஒரு விஷயத்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற இயற்கை மற்றும் யாழ்ப்பாணத்தின் வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் கடத்தணும் பண்றதுக்காண்டி இந்த டெக்னாலஜியில சம்பந்தப்பட்ட விஆர் மூலமா இதை நாங்க கடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேருக்கு இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். இது சம்பந்தமா தகவல்களை தெரிஞ்சு விடுறதுக்கு மற்றும் சேனல் மூலமா நீங்கள் இது சம்பந்தமான தகவல்களை மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தம்பி வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாருன்றதை இப்ப நான் பார்த்து உங்களுக்கு சொல்ல போறேன்.
இப்போ அதை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொன்னவர். பார்ப்போம் இதில் அதில் கீழே கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கேன், என்னென்னு தெரியல. நாங்கள் ஒரு வேண்டி பார்த்து நான் அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறோம், என்ன மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். தெரியல, போட்டு பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. இதை போட்ட உடனே எங்களுக்கு காலுக்குள்ள தண்ணி நிற்கிற மாதிரி, பனைமரத்துக்கு மேலே ஏறுற மாதிரி இப்படியான விஷயம்லாம் தெரியல. என்ன மாதிரி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலாத நான் இதில் பார்க்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓ, அதை போட்ட உடனே பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாலுமே நல்லா இருக்கு. இப்ப நாங்க வந்து கடல்ல போய் கொண்டிருக்கோம், மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். தண்ணியில வந்து இப்ப நாங்க போய் கொண்டிருக்கோம். இப்ப வேற சுற்றுலா பயணிகள் வந்து பாருங்க எங்களோட வந்து போய் கொண்டிருக்காங்க. ஒரு நேரடியா ஒரு விஷுவலை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு. உண்மையா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. நல்ல ஒரு வித்தியாசமான முறையில ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்குது பாக்குறதுக்கு. ஒரு கடல்ல போறோம், கொஞ்சம் ஒரு அக்கா ஒரு மீன் கையில வச்சு கொண்டு தூக்கி காட்டி கொண்டு இருக்கிறா. அதே மாதிரி ஒரு சின்ன தம்பி ஒரு மீன் தூக்கி காட்டி கொண்டிருக்காரு. இப்படி நிறைய விஷயம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு புது அனுபவமா இருக்குது. இங்க ஒரு 3-4 பேர் அப்படியே போட்ல போய் கொண்டு வைக்கணும், அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு அண்ணா வந்து நண்டை தூக்கி காட்டி கொண்டிருக்காரு கையில. நல்ல ஒரு விஷுவல் பாக்குறதுக்கு நல்ல ஆசையா தான் இருக்கும். இப்ப நாங்க இன்னொரு விஷுவல் வந்து உங்களுக்கு நான் பார்த்துட்டு அதை எப்படி இருக்குன்றத சொல்றேன். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பனைமர காடு. பனைமர காடுலாம் நான் நினைக்கிறேன் மேல எல்லாம் நிறைய பனைமரங்கள் இருக்குது. ஒரு நெடுந்தீவுல வந்து நிக்கிற ஒரு கட்டமா உயர மரத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நேர மேல உயர பனங்கல்ல ஒரு இதுன்ற மாதிரி இருக்கும். வந்து இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா பனை மரம் ஒன்று இருக்கு. அதுல ஏணியன் வச்சிருக்கு. ஏணியில வந்து இந்த கையை நான் பிடிச்ச அப்படி இருக்கிறேன். மேல வந்து அப்படியே மெதுமெதுவா ஏறி கொண்டிருக்கோம். நாங்க ரொம்ப ஓகே பனைமரத்துக்கு மேல ஏறி கல்லு வந்து இந்த வாயில அப்படியே ஊற்றுற மாதிரி, அந்த பாலையால கல்லு வந்து அப்படியே ஊற்றுற மாதிரியான ஒரு வீடியோ தான் இதுல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நீங்களும் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சேன்னு சொன்னா பார்க்கலாம். ஓகே, அப்படியே வந்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அக்கா வந்து அந்த இதுகள் செய்யறது, பானை வந்து செய்யறது கையில வந்து அப்படியே பானையில வந்து செய்யறதுக்கு பழகி கொண்டிருக்காரு அண்ணன். பாராக்களுக்கு கஷ்டம் இருக்கு என்ன, பானை செய்யற முறையை வந்து அது பழகி கொண்டிருக்கு. தண்ணியில தொட்டி 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 செய்ய வருது. எல்லாம் செய்ய வச்சிருக்கேன், செய்து வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கீங்களா? அண்ணன் வந்து இப்ப இந்த தங்கச்சிக்கு வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்காரு பானை செய்யற முறை எப்படின்றத சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பினை தானே, நல்ல ஒரு விஷயம் தானே. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இதுல இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து சாரிகள் அதுகள், இந்த பெட்ஷீட்டுகள் அதுகள் நெய்கிற அந்த இது இவ்வளவுதான் மக்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. வேற என்ன உறவுகளே, நல்ல ஒரு காணொலியாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காணொலிகளை பார்க்கணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.